ஜோதிடர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. பிரணவ மந்திரம் சேனலில் உங்கள் நேர்காணல் இடம்பெற வேண்டுமா? மற்றும் எங்கள் நேர்களுடன் நேரலில் உரையாட ஒரு அரிய வாய்ப்பு. மேலும் விவரங்களுக்கு 9603294461 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வர இருக்கிற 2026 நம்ம எல்லாருக்கும் 12 லக்னக்காரர்களுக்கும் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்க போகுது, எதில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோட்டு மொழி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு ஜோதிட அமைப்பை இன்னைக்கு கண்டுபிடித்து நிறைய பேருக்கு அது மூலமாக ஜோதிட பலன்கள் சொல்லிட்டு வராங்க. கோட்டு மொழி ஜோதிடர் சத்யா அவர்கள், வணக்கம். வணக்கம் மேம். மிதுன லக்னக்காரர்களுக்கு 2026 எந்த மாதிரி ஒரு மாற்றம், இல்லை எந்த மாதிரி ஒரு பசிலாக இருக்க போதா, அவங்களுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் பாசிட்டிவ், எதில் கவனம்? இப்போது மிதுன லக்னம் அப்படின்னாலே பொதுவாக பேஸாக அவங்கக்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்கும். எதையுமே கடந்து போகக்கூடிய பக்குவம் அவங்க கிட்ட இருக்கும். எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் கூட அது விழுந்துருவாங்க, அதோட ஃபீல் இருக்கும் தான். ஆனால் அதை விட்டு ரொம்ப ஈஸியாக அதை கடந்து வருவாங்க. இப்போ இந்த மிதுன லக்னத்துக்கு இப்போ 6 மாதம் லக்னத்திலேயே குரு இருப்பார். அடுத்த 6 மாதம் 2ஆம் வீட்டில் உச்சமாகவே ஆகிறார். இது ரெண்டுமே பெரிய ப்ளஸ்ஸா அப்படின்னா ரெண்டுமே பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த குரு முதல் 6 மாதம் இங்கே இருக்கும்போது ராகு கரெக்டாக இந்த குருவை ஆக்டிவேட் பண்ணிகிட்ருப்பார். குரு ராகுவை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த 2ஆம் வீட்டுக்கு அடுத்த 6 மாதம் குரு உச்சத்துக்கு வருவார். ஆக்சுவலி இவங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா யார் எப்படி சொன்னாலும் சரிங்க, இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நல்ல கிஃப்டடான ஒரு ஒரு அமைப்பு. இது திரும்ப 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் குரு இப்படி கிடைப்பார். திரும்ப 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் சனி கிடைப்பார். ஸோ இவ்வளோ அழகான ஒரு இடம். இவங்க எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா, முதல்ல இருக்கிற விஷயம் ஃப்ரீ அட்வைஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போ லக்னத்தில் குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குருவோட பேஸே அட்வைஸ் பண்ணுறது. எல்லாருக்கும் எப்படி பண்ணுவாங்கன்னா, நல்ல காலத்திலேயே இவங்க பார்த்திங்கன்னா பயங்கரமான சாமர்த்தியம், அதே போல் ஒரு பிரச்சனையினுடைய ஆணி வேற ரொம்ப வேகமாக எடுக்க தெரிஞ்சவங்க, அதை கரெக்டாக கொடுக்கவும் தெரிஞ்சவங்க. இது மற்றவங்களுக்கு இவங்க பண்ணிடுறாங்க. ஆனால் இவங்களுடைய விஷயங்கள்னு வரும்போது இவங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறது தான் இவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் தடுமாற காரணம். இதில் போதா குறைக்கு இவங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்வைஸை பயங்கரமாக கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டோட ரேட் இப்போ அதிகமாயிட்டே இருக்குது. அது ஒரு பெரிய சர்ச்சையாகவே இருக்க அதிகமாயிட்டே தான் போகுது. அது கம்மியாகுமா இல்லை இன்னும் அதிகமாகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த தங்கத்தை வாங்குறதுக்கு எப்படி முதலீடு பண்ணுறதுங்கிற எல்லா ஐடியாவையும் இவங்க மற்றவங்களுக்கு ஃப்ரீயாகவே வாரி வழங்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் மற்றவங்க இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள், நமக்கே இந்த ஐடியாவை கொடுக்குறாங்கன்னா அப்போ இவன் எவ்வளவு சேவ் பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க இல்லைங்களா. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, பார்த்துக்கலாம், நாளைக்கு வாங்கிக்கலாம், 2 நாள் ஆகட்டும், இப்படி அசால்ட்டில் இவங்க விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு இவங்க வெல் செட்டில்ங்கிற மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. அப்போ இவங்க கிட்ட கடன் கேட்குறது, இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா உதவிகள் கேட்குறது, இவங்கள பற்றி வெளியே காசிப் பேசுறது, ஒரு நல்ல வாய்ப்புகள் இவங்களுக்கு வரும்போது அதை தடுத்து விடுறது, இதையெல்லாம் இவங்க செய்வாங்க. எதனால் இவங்க செஞ்ச இந்த ஃப்ரீ அட்வைஸ்னால அப்படிங்க. அப்போ இவங்க இந்த 1 வருஷம் ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா, கேட்டால் மட்டும்தான் சொல்லுவேன், நானாக சொல்ல மாட்டேன்னு இருந்தாங்கன்னாலே இவங்களுக்கு இது போதும். 2வது பார்த்திங்கன்னா, இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போது ஒரு பிளான் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது பேசுகிறதாக இருந்தாலும் சரி, பிரம்மாண்டத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஒரு சிந்திக்கிற விஷயம் இவங்க பொதுவாக ப்ராக்டிக்கல் டைப் தான். பட் இந்த வருஷம் ராகு ஆக்டிவேட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய சிந்தனை மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமாக சிந்திச்சிருவாங்க. அப்போது சப்போஸ் சில இடத்துல இவங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகமாக பண்ணிட்டாலும், அல்லது யாருக்காவது இப்போ ஒரு உதவி செய்கிறாங்க, ஒரு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா, தன்னுடைய தகுதிக்கு மீறி அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னா நல்லா மாட்டிக்குவாங்க. அதை இவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது. 2வது பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் சேமிப்பதற்கான வருஷம். அப்போ இவங்க எந்த அளவுக்கு சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மிதுன லக்னத்துக்கு இப்போ 2ஆம் வீட்டுக்கு குரு வர்றது வருமான வீடு. ஸோ இந்த 1 வருஷம் தன்னுடைய கெரியரில் மட்டும்தான் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ கெரியர் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா 3ல் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேது. ஸோ ஒரு விஷயங்கள் தடைகள் ஆரம்பத்தில் கொடுக்கும். ஏன்னா 4ஆம் வீட்டையும் சனி பார்க்குது. அப்போ தடைகள் அப்படிங்கிறது இருக்கும் தான், உடையவே கூடாது. இது தடைங்கிறது முதல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதே அப்படி எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். தடை கிடையாதுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி.
இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கல, தொழிலில் நிறைய வந்து சரிவு. இப்போ நம்ம அந்த தொழிலை பண்ணலாமா வேண்டாமா, வேற வேலை சேஞ்ச் பண்ணி போகலாமா, இந்த மாதிரி தாட் இருக்கு. ஏன்னா 3ல கேது முயற்சி ஸ்தானத்துலங்கும்போது அவங்களாம் என்ன பண்ணணும்? மேம் இப்போ வந்து இவங்களுக்கு குரு இருக்கிறது வந்து லக்னத்தில், இது மிதுன லக்னம், காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு. இது பார்க்குற இடம் 9ஆம் பாவம். ஸோ இந்த முதல் 6 மாதமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலைக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது, அதாவது ஒரு உயர் பதவி அடையிறது, இடமாற்றம் பண்ணுறது, இது எல்லாமே இந்த 6 மாதம் பண்ணலாம். அடுத்து வந்து இருக்கக்கூடிய குரு வரும்போது இவங்களுக்கு 6ஆம் பாவமான விருச்சிகம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த 6 மாதம் நான் எல்லாமே ட்ரை பண்ணேங்க. ஆனா இல்ல நான் 2025 ஃபுல்லாவே ட்ரை பண்ணிட்டேன். இந்த இடத்த விட்டு என்னால வெளியில போ முடியல. காரணம் என்ன அப்டின்னா, எனக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? இதெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருஷம். அப்போ என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஜாப விட்டுட்டு அடுத்த ஜாப்ன்னு மட்டும் போயிறக்கூடாது. ஓகே. ஒரு வேலையில இருக்கும்போதே அடுத்த வேலைக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் இவங்க பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு 6 மாசத்துல கிடைக்கிற வேலை அப்படின்னா, இவங்களுக்கு அதுல உயர் பதவி இருக்கு. ஒரு நல்ல முன்னேற்றத்த குடுத்துரும். நல்ல பேர் புகழ குடுத்துரும். 2வது 6 மாசத்துல கிடைக்கிற வேலை அப்படிங்கிறது நல்ல இடமாற்றத்தையும், வெளிநாட்டு யோகத்தையும், வருமான உயர்வையும் குடுத்துரும். ஸோ இப்படி 2 செட் ஆகும். முதல் 6 மாதம் புகழ், 2வது உயர் பதவி. 2வது 6 மாதம் நல்ல வருமானமும், இவங்களுக்கு அது வெளிநாட்டு இதெல்லாம் குடுக்குறது. ஸோ இந்த வருஷம் இந்த 1, 2 தடைகள் எனக்கு இப்பல்லாம் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த தடைகள் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. என்ன மட்டும் வந்து அவாய்ட் பண்றாங்க. எனக்கு மட்டும் கரெக்ட்டா ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் இருந்தா கவலையே பட வேண்டாம். முயற்சியை மட்டும் விடவே கூடாது. அதே மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிக்கிறது. ஏன்னா 3ல் இருக்கிறது கேது. கேது வந்து பார்த்தீங்கன்னா, அது மாற்றத்திற்கான வீடு 3ஆம் பாவங்கிறது. இவங்க தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாற்றங்கள் எல்லாமே வாழ்க்கையில நடக்கும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, 2ஆம் திருமணம், இல்லாட்டி எனக்கு நிறைய திருமணமே ஆகாம பல வருடமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு இந்த முதல் 6 மாசம் வந்து 7ஆம் பாவம், 9ஆம் பாவம் ஆக்டிவேட்டுங்க. அப்படிங்கிறப்போ, இது வந்து இந்த முதல் திருமணத்துக்காக இருக்கிறவங்க, மறு திருமண முயற்சிகள் ம். பண்றவங்களுக்கு இந்த சமயத்துல இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இப்ப சனி வந்து கரெக்ட்டா 4ஆம் பாவத்த பார்க்குறாரு. இது என்ன பண்ணும்னா, மனக்குழப்பத்த. எனக்கு இது சரியா வருமா? என்னோட பிரைவசி அது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த 6 மாசம் வந்து முதல் 6 மாசம் இவங்க என்ன அந்த திருமண விஷயத்துல லைஃப் பார்ட்னர் கிட்ட எதிர்பார்ப்பாங்கன்னா, சுதந்திரம். அப்ப இவங்களுடைய பிரைவசில தலையிடக்கூடாது ம். அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்க கிட்ட இருக்கும். அதே மாரி அந்த மரியாதை, கௌரவம். அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க அந்த வரன வந்து யோசிப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், லைஃப் பார்ட்னர் பத்தின பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் முதல்ல நிறை குறையோட எடுத்துக்கிற அந்த பிளாங்க் மைண்ட் செட் இருக்கணும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சவரா இருக்கணும், அவங்க ஒரு நல்ல வேலையில இருக்கணும், எனக்கு வர்ற பொண்ணு வந்து ஒரு நல்ல ஜாப்ல இருக்கணும். இதெல்லாம் எதிர்பார்க்கிறது இப்போ சாதாரணமா இருக்கிற விஷயம். ஆனா நான் வந்து 5.3 இருக்கேன். எனக்கு வர்றவங்க 5.8 இருக்கணும். இல்ல எனக்கு வந்து 5.4ல தான் இருக்கணும். அதுக்கு மேல போகக்கூடாது. இப்படி இன்ச் பை இன்ச்சா கணக்கு போட்டாங்கன்னா, இது வந்து மைனஸ். கஷ்டமாயிடும். ஸோ அது இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஒரு ரொம்ப எதிர்பார்ப்புகள் இல்லாம இருந்துக்கிட்டாங்கன்னா, இந்த வருஷம் செட் ஆகும். அதேபோல அடுத்த 6 மாசம் குரு வர இடம் குடும்பஸ்தானத்துல வந்து உச்சம் அடைறார். ஸோ இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல குடும்பத்தை அமைத்துக் கொள்வதற்கான எல்லா விதத்தையும் இவங்க குடுத்துருவாங்க. இது முதல் திருமணமா இருந்தாலும் சரி, மறு திருமணமாக இருந்தாலும் சரி. அப்ப இதுல என்ன கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அதேதான். லைஃப் பார்ட்னருடைய இப்ப அவங்களுடைய குடும்ப இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். அதுல வந்து இப்ப அதிகமா முக்கியத்துவம் குடுக்காம இருந்தாங்கன்னா ஓகே. இப்போ இவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு இருக்கிற சொத்த விட இவங்களுக்கு வந்து சொத்து அதிகமா இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அது இல்லைங்க. அந்த மாதிரி இல்லாம, அந்த ஃபேமிலி இல்ல அந்த லைஃப் பார்ட்னர் ஒரு நல்ல திடத்தோட இருக்காங்க. ஒரு நல்ல வந்து டேலண்ட் இருக்கு. ஒரு நல்ல வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கு அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும். சொத்த மட்டும் இந்த டைம்ல கணக்கு போட்டாங்கன்னா மட்டும் தான் இவங்களுக்கு வந்து வரன் இந்த சமயம் தள்ளி போகும். அதர்வைஸ் இது வரனை ஈர்த்து கொடுக்குற அருமையான வருஷம். நிலம், சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், இல்ல வேற ஏதாவது பத்திரப்பதிவு அதுல பிரச்சனையா இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? இப்போ முதல் 6 மாசம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, குரு வந்து இவங்களுக்கு லக்னத்திலேயே இருப்பார். அப்போ இவங்களுக்கு 4ஆம் வீடு அப்படிங்கிறது தான் சொத்து. பொதுவாவே மிதுன லக்னத்திற்கு காலபுருஷ அமைப்புல 4ஆம் வீடுங்கிறது கன்னி அமையும். காலபுருஷனுக்கு அது 6ஆம் பாவமா 6. அமையும். அப்ப இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கெல்லாம் ஐடியா குடுத்துருவாங்க. பட் இவங்களுக்கு வீடு வாங்குறதாகட்டும், சொத்து வாங்குறதாகட்டும், வாகனம் வாங்குறதா இருந்தாலும், இவங்களுக்கு ஒண்ணு கடன்ல அமையும், இல்லைன்னா தாமதத்துல தான் அமையும். இது வந்து இயல்பா இருக்கிற ஒண்ணு. போதாக்குறைக்கு இப்ப வந்து அது சனி ஆக்டிவேட் பண்றாரு. ஸோ அப்போ முதல் 6 மாசம் இவங்களுக்கு தாமதம் உண்டு.
ஓகேங்களா? அப்ப எப்ப இவங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கு அப்படிங்கிறப்போ குரு பயிற்சிக்கு பிறகு. ஏன்னா குரு பயிற்சியாகி வர்றது இவங்க லக்னத்துக்கும் குடும்பஸ்தானம். 2வது காலபுருஷனுக்கு அது சொத்துக்கான இடம். அப்ப இந்த இடத்துக்கு வரும்போது தான் இவங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா இந்த மிதுன லக்னத்துக்கு தடைகளை கொடுக்குற 6ஆம் பாவத்தையும் மேம்பட்ட தடைகளை கொடுக்குற 8ஆம் பாவத்தையும் குரு 2ல இருந்து ஆக்டிவேட் பண்ணிடுவார். அப்போ வீடு அமைவதற்கும் வாகனத்தை அமைத்துக் கொள்வதற்குமான இருந்த தடைகளை இந்த பின்ன 6 மாதங்கள்ல குரு உடைச்சிடுவார். ஸோ அந்த 6 மந்த்ஸ் இவங்க முயற்சி பண்ணலாம். படிக்கிற குழந்தைகள், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ முதல்ல கவனம் எடுத்துக்க வேண்டியது ஆரோக்கியம் தான். ஏன்னா இவங்களுடைய படிப்பை கெடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்க இந்த பழைய உணவுகள் சாப்பிட்டாங்கன்னா மாட்டிக்கும். காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு சுகஸ்தானங்கிற 4ஆம் பாவம் காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. இயல்புலேயே இவங்க லக்னத்துக்கு 6ஆம் பாவங்கிற விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. அப்போ இவங்களுக்கு பை பர்த்லேயே வயிறு சார்ந்த தொந்தரவுகள் எப்பவுமே இருக்குங்கிறது விதி. இதில் இப்போ சனி வேற இந்த இடத்த பார்க்குறாரு இல்லைங்களா? அப்போ சனி அப்படின்னாலே பழையது அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க எதை சாப்பிடணும்? பழைய சாதம் சாப்பிடலாம். எதை தவிர்க்கணும்? இதை தவிர்த்து எல்லா பழசையும் தவிர்க்கணும். அதே போல் இப்போ ஹோட்டல்ஸ், இப்போ வெளியில் போய் இவங்க அசைவ உணவுகள் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அசைவ உணவுகள் எல்லாம் வந்துட்டு அந்த மாமிசம் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தப்பட்டு இருக்கும். அப்போ அது வந்து நமக்கு ஒரு ஆரோக்கியமானதா, அது நல்லாவே சமைக்கப்பட்டிருக்க எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ இந்த 1 வருஷம் ஃபுல்லாக இவங்க வெளி இடங்கள்ல அசைவம் சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கணும். மலச்சிக்கல் தொந்தரவு வந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மலச்சிக்கல் அப்படிங்கிறது மனச்சிக்கலை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் வரும்போது இவங்க ஸ்கூல் காலேஜஸ்க்கு லீவ் போட வேண்டியது இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயிறு வந்து ரொம்ப இவ்வளோ அப்செட்டாக இருக்கும்போது மூளையினுடைய செயல்பாட்டு திறன் பாதிக்கும். அப்போ இவங்களோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும், இவங்க படிக்கிறது டிஸ்டர்ப் ஆகும், படித்தது மனசில் பதியாது, மேல் மனதில் மட்டும் மனப்பாடமாகும், காத்தோட கரைஞ்சு போயிடுங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இவங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் படிப்பு ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி அப்போ இவங்க என்ன சாப்பிடணும்? நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும். ரொம்ப முக்கியமாக பழைய சாதம், மோர், இது வந்து இருந்தாலே இவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், படிப்பு அபரிதமாக இருக்கும். அது ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி. 9ற்கான ராகு வந்து ஏதாவது ஏதாவது கஷ்டத்தை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இங்கே இருக்குது. இப்போ 9ல் இருக்கக்கூடிய இப்போ ராகு ஆக்டிவேட் பண்ணுற இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணுது, 2வது விருப்பங்கிற 3ஆம் பாவம், அதுக்கப்புறம் காதல்ங்கிற 5ஆம் பாவம், பாக்கியங்கிற 9லேருந்து தான் இது ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ இது இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டீனேஜ் அதற்கு மேல் இருக்கிறவங்களுக்கு காதலை தூண்டக்கூடிய இடம். 2வது வந்து பார்த்திங்கன்னா சில தேவையில்லாத தவறான பழக்கங்களை தூண்டக்கூடிய இடம் அப்படின்னு. அப்போ இதில் என்ன செய்யணும்? காதல் தேடி வரும். அப்போ இது வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த கல்யாணம்லாம் தள்ளி போயிட்டே இருக்குங்களா, அவங்களுக்கு வந்தால் கூட ஓகே அப்பா வந்துச்சேனாவது நினைக்கலாம். மீதி இருக்கிறவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அப்போ அந்த டீனேஜ் பருவத்தில் இந்த படிக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காதல் வரும்போது கவனமாக அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இது ஆரோக்கியமானது கிடையாது. இது கெரியரில் கை வச்சிடும். ஓகே, இவங்க கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் அப்படின்னா என்ன? இப்போ சேம் அதே மாதங்கள். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் அது சுகஸ்தானத்தில் போகிற ஒரு மாதம். கரெக்டாக அந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் அங்கே தான் இருப்பார். எது இவங்க ஜாதகத்தில் 3 கூடிய சூரியன் 4ஆம் வீட்டில் இருப்பார். கரெக்டாக சனி வேற பார்ப்பார். அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இந்த வயிறு சார்ந்த தொந்தரவுகள் சொன்னோம் இல்லைங்களா, இது அதிகமாக இருக்க போகிறது இந்த மாதம். ஏன்னா சூரியன் காரகத்துவத்தில் மேல் வயிறு, பின்னாடி முதுகு பகுதி, தலைப்பகுதியை சொல்லக்கூடியது. அப்போ இவங்களுக்கு என்ன தொந்தரவுனா இந்த வயிறு சார்ந்த தொந்தரவுகள் புரட்டாசி மாதம் அதிகமாக இருக்கும். அப்போ வயிறு கெட்டால் மனசு கெடும், மனசு கெட்டால் சகலதும் கெட்டுரும். அப்போ புரட்டாசி மாதம் இவங்க ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். 2வது வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம். மார்கழி மாதம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அது 7ஆம் பாவம். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது நண்பர்களால், பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்கனால, வாடிக்கையாளர்களால் தன்னுடைய இயல்பான வாழ்வியல் முறை மாறுவதும், தன்னுடைய முயற்சி தடமாறுவதும், தன்னுடைய மரியாதை பங்கமாயிடுமோங்கிற ஒரு பயமும் இதில் ஏற்படும். அதே போல் இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் தான் சனி இருக்கார். அப்போது கூட்டு தொழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் உடையிறது, கூட்டு தொழிலை விட்டு வெளியில் வருது, இல்லைன்னா தொழிலையே தன்னுடைய பார்ட்னருக்கு விட்டு கொடுத்துட்டு இவங்க வெளியில் வந்துடுவாங்க. அதே போல் இந்த மாதத்தில் தான் கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும். தொழில் விஷயங்கள் ஆகட்டும், அக்ரிமெண்ட் ஆகட்டும். ஏன்னா
ராகு எழுத்துங்கிற 3ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்றாரு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து கோச்சார சூரியன் மார்கழியில தனுசுல இருப்பார். இத சனி வேற பார்க்குறார். அப்ப இவங்க போடுகின்ற கையெழுத்து, மார்கழி மாதத்தில் இவங்க போடுகின்ற ஒரு கையெழுத்து, இவங்களுடைய தொழில்ல தலையெழுத்தையே. எல்லாத்தையுமே புரட்டி போட்டுரும். அப்ப எதுல கையெழுத்து போடுறோம், அது நமக்கு கரெக்டாங்கிறது ஒரு நல்ல பெரியவங்க, அனுபவம் வாய்ந்தவங்களுடைய ஆலோசனைய கேட்டு பண்ணணும். நல்லா படிச்சு பார்த்து பண்ணணும். அடுத்ததா இருக்கிற மாசம் பங்குனி மாசம். இப்போ பங்குனி மாசம் அப்படிங்கிறது இவங்களுக்கு 10ஆம் பாவமா இருக்கிறனால, ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் மூட்டு, முழங்கால் சார்ந்த விஷயங்கள்லயும், திரும்ப தொழில் விஷயத்துல எப்படி இருக்கும்னா, போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. ஓகே. நம்மளுடைய வேலைய நாமே செய்யணும். அதே மாதிரி இல்லைங்க, நான் இங்க ஹை போஸ்டிங்ல இருக்கேன். என் வேலை எல்லாத்தையும் நம்மளே பண்ண முடியாதுன்னா, நம்ம அடுத்தவங்க கிட்ட வேலை குடுப்போம் இல்லையா? நமக்கு கீழ வேலை ஆமா. பார்க்குறவங்ககிட்ட. அவங்க கரெக்ட்டா வேலை பார்க்குறாங்களாங்கிறத நம்ம கண்காணிக்கணும். ம். அதுல லிபரலா விட்டோம்னா, இந்த பங்குனி மாசம் வந்து தொழில் ஏற்ற இறக்கத்த குடுத்துரும். ஓகே. அடுத்தா இவங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் நிறங்கள் அப்படின்னா, இந்த வருடம் பூரா என்ன அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்? இப்ப இவங்களுக்கு வந்து 5ஆம் எண் எப்படிங்கிறது வாழ்நாளுக்கும் ரொம்ப ஃபேவரபிளான ஒரு எண். லைஃப் டைம். லைஃப் டைம் எண் இது. 2வது வந்து 6ஆம் எண் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 எண் இந்த வருஷத்துக்கு இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிள். ஓகே. நிறங்கள். இப்போ இவங்களுக்கு நிறம் அப்படின்னா, இவங்களுக்கு எப்பவுமே பச்சை நிறம். எல்லா விதமான பச்சை நிறங்களுமே இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த பிரைட்டா இருக்கிற அந்த சுக்கிரனுடைய நிறங்கள் இருக்கு இல்லைங்களா? சுக்கிரனோடது எல்லாமே வந்து பிரைட் ஒயிட். அதுக்கப்புறம் ஷைனிங்கா இருக்கிறது. ஸோ இந்த 2 நிறங்கள் இவங்களுக்கு ஒரு லக்கி கலர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகே. எப்பவுமே இவங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. இந்த கலர்ஸ்ல இவங்கள பார்க்கும்போதே மத்தவங்களுக்கு ஒரு மாரி பாந்தமா இருக்கும். ஸோ அதனால இது இவங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. இந்த வருடம் அவங்க வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு தெய்வ வழிபாடு மற்றும் வாழ்வியல் முறை அப்படின்னா என்ன? இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிதுனம் அப்படின்னாலே பெருமாள் இல்லாம கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி. ஸோ திருப்பதிக்கு முடிந்தால் இந்த வருடத்துல ஒரு முறை போயிட்டு வரலாம். இது ஃபர்ஸ்ட்டுங்க. 2வது இருக்கக்கூடியது அப்படிங்கிறது சஷ்டிக்கு முருக வழிபாடு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்களுக்கு உடல், மனம் சார்ந்த சுகத்திற்கு பிரச்சனைகள் இருந்தா, அத வந்து சரி செய்யக்கூடியது இந்த சஷ்டிக்கு முருகர் வழிபாடு அப்படி. இல்லைங்க, எனக்கு இந்த கோவில் இல்ல. எனக்கு வந்து வாழ்வியலாக பரிகாரங்கள் வேணும் அப்படிங்கிறப்போ, வாழ்வியல் பரிகாரமா இருக்கிறது இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு தன்னால என்ன உதவியும் செய்ய முடியும். அப்போ படிப்புக்கான உபகரணங்கள் வாங்கி குடுக்குறது. 2வது வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு சப்ஜெக்ட் தெரியல. நமக்கு அந்த சப்ஜெக்ட் நல்ல நாலேட்ஜ் இருக்குன்னா, அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது கூட நமக்கு பரிகாரம் ஆயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காது கேட்காத, வாய் பேச முடியாத குழந்தைங்க இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு இல்ல பெரியவங்களுக்கு, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள். அப்ப வாழ்வாதாரத்துக்கு நம்மனால என்ன முடியுமோ, அந்த உதவிய செய்யறதும் இங்க வந்து பரிகாரம். அடுத்ததா இருக்கிறது வந்து ஜன்னல். வீட்டுல இந்த 1 வருஷம் ஃபுல்லா இது வந்து லைஃப் லாங் தான். பட் இந்த வருஷ பலனா இருக்கிறதுனால சொல்றேங்க. வீட்ல வந்து காலையில எழுந்தா, இந்த கதவு ஜன்னலெல்லாம் கொஞ்சம் நல்லா திறந்து வைக்கணும். ஏசிக்குள்ளேயே இருக்கிறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இயற்கை வெளிச்சம் ரொம்ப முக்கியமா, இயற்கை காற்றோட்டம் மிதுனத்துக்கு ரொம்ப முக்கியம். இன்னொன்னு மிதுனம் தான் ஜன்னல். ஸோ அந்த ஜன்னல் காற்று அப்படிங்கிறது இவங்களுக்கு வேணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கிங், ரன்னிங், ஜிம் இந்த ஏதாவது ஒண்ண இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இத ஒரு முடிவெடுக்க முடியாம இருக்கு, ரொம்ப தடுமாற்றமா இருக்கு, அந்த மாரி டைம்ல இந்த இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, இவங்க ஒரு கோயில்ல போயிட்டு வந்து தியானம் பண்ணிட்டு வந்தா எவ்வளோ வாங்கிட்டு வருவாங்க இல்லையா? அதே அளவு நிதானம், திடம், தெளிவு. ஒரு அழகா ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வந்தா, ஒன் டே ட்ரிப் போயிட்டு வந்தா கூட இவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதில ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா, தீம் பார்க்ல போய் ஃபுல் டே ஒரு ஒரு நாள் விளையாடிட்டு வந்தாங்கன்னா, ரொம்ப என்ஜாய் பண்றாங்க இல்லைங்களா? டோட்டலா ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கிறது. ஆனா, இவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அருமை. எல்லா மிதுன லக்னக்காரர்களுக்குமே இது ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். துலா லக்னக்காரர்களுக்கு 2026 என்ன மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வரப்போகுது? மாற்றம், ஏற்றம், அதிசயம், ஆச்சரியம் இப்படி எப்படி வேணா? துலாம் லக்னம் அப்படின்னாலே, இவங்களுக்கு இப்போ 5ல ராகு இருக்கு. 6ல சனி இருக்கு. 9ல குரு இருக்கு. 11ல வந்து கேது இருக்கு. இப்ப இந்த குரு வந்து 9ல 6 மாசம் இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து 10ல 10ஆம் ஒரு 6 இடத்துக்கு மாசம் இருப்பாரு. இப்போ இந்த துலாத்துக்கு இயல்பான குணமே என்ன அப்படின்னா, எவ்வளவு வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது, அந்த வாய்ப்புகள இவங்க தவற விட மாட்டாங்க. அத வந்து சீக்கிரமா கேட்ச் பண்ணிப்பாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் வந்தா கூட எந்த இடத்துல கோபத்த காட்டணும், எந்த இடத்துல காட்டக்கூடாதுங்கிற ஒரு நிதானம் இவங்களுக்கு இருக்கும். இருக்கும். ம். பட் இவங்களோட ஒரு மைனஸ் என்ன அப்டின்னா, கொஞ்சம் ஓப்பனா இருக்கிறது.
அதாவது இவங்க எல்லாத்தையும் இல்ல இல்லைங்க, என் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் சீக்ரெட்டான ஆள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட, தன் கூட இருக்கிறவங்க கிட்ட சீக்கிரமாக விஷயங்கள ஷேர் பண்ணிருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, தொழில் ரகசியங்கள், வேலையில இவங்களுடைய திறன், இது எல்லாமே இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா பயன்படும். அப்ப படிப்பறிவு, சொல்லறிவு, செயலறிவு, அனுபவ அறிவு அதிகம் பயன்படக்கூடியது யாருன்னா, இவங்களும் பயன்படுத்திக்குவாங்க, மத்தவங்களும் பயன்படுத்திப்பாங்க. ஆனால் இந்த எல்லா விஷயத்தையும் இந்த ஓப்பனா பேசக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருந்தா, இந்த அறிவெல்லாம் மத்தவங்களுக்கு தான் அதிகமா பயன்படும். சரி, ஏன் இத இப்போ இவங்களுக்கு அதிகமா சொல்றோம் அப்டின்னா, 5ல ராகு. ராகுவே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோல எல்லாத்தையும் சொல்ல வச்சுரும். இவங்களுடையது ஏன் இந்த துலாத்துக்கு நடுநட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா, ராகுவினுடைய சுவாதி தான். சுவாதி. அதனால தான் இவங்க இந்த வருஷம் ஃபுல்லா எப்படி இருக்கணும்னா, கீப் சீக்ரெட் அப்படிங்கிறது தான். ரகசியத்தை காப்பாற்றுங்கள். அப்ப என்ன ரகசியம் அப்படின்னா, இவங்க சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தள்ளுவண்டியில இடியாப்பம் விக்கிறவரா கூட இருக்கலாம். ஆனாலும், அந்த இடியாப்பம் விக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கும் இல்லைங்களா? அந்த டெக்னிக் நான்லாம் இடியாப்பம் தானே விக்கிறேன். உங்களுக்கு வேணா அது சாதாரண தொழில். ஆனா, அந்த தொழில் கூட பண்ண முடியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லைங்களா? இருக்காங்க. அவங்களுக்கு இது வந்து புதையல் மாதிரி தான் அது. ஸோ, தன்னுடைய வேலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்சியாரிட்டி, அவங்க ஒரு வேலைக்குன்னு ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க இல்லையா? செய்யறக்கு அது. தன்னுடைய தொழில் ரகசியம், தன்னுடைய குடும்ப ரகசியம், தனக்கு வருமானம் வரக்கூடிய தன்மைக்கான இது எதையுமே இவங்க யார்ட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது. அதேபோல மத்தவங்களுடைய சீக்ரெட்ன்னு இவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தா கூட, அதையும் ஃப்ளோல இவங்க யார்ட்டயும் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ரகசியத்தை மட்டும் காப்பாற்றினால், இந்த 1 வருஷம் இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே. அடுத்த தொழில், வியாபாரம் இதற்கான முன்னேற்றம் இந்த வருடமாவது இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ இவங்களுக்கு 6ல இருக்கிறது இப்ப சனி. ம். ஸோ, இப்ப இந்த சனி வந்து என்ன பண்ணுவாருன்னா, இப்ப வேலைய பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வேலை கடினமா தான் இருக்குங்க. வேணா இவங்க அடிப்படையில வந்து இவங்க ஹார்ட் ஒர்க்கரே கிடையாது. துலாம் வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியுமோ, அதே அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரியும். இவங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுக்கு கையில எடுத்துக்கிட்டாலே இவங்களுக்கு வளர்ச்சி உண்டு. ஸோ, இப்ப இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 6ல இருக்கிறவர் சனி. சனியோ தொழில்காரகன். ஸோ, இவங்களுக்கு 9ல இருக்கிற குரு இப்ப 10ஆம் வீட்டுக்கு வந்தா, கரெக்ட்டா இந்த 6ஆம் வீட்ல இருக்கிற சனிய பார்த்துருவாரு. இப்ப தொழில் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க, இந்த பின் 6 மாதங்கள்ல இவங்க தாராளமாக தொழில் தொடங்கலாம். ம். 2வது, இந்த வேலையில ஏற்கனவே என்ன போட்டு துவச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமா. அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, இந்த பின்னாடி 6 மாதங்கள்ல, அந்த இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது, இனி 6 மாதத்தினுடைய உழைப்பையும் சேர்த்து, பின் 6 மாதங்களில் வேலையில் உயர்வு, வேலை மாற்றத்தால் வளர்ச்சி, வேலை வெளிநாட்டு வேலையா மாத்திக்கிறது, வெளிநாட்டு வேலையிலிருந்து இவங்க தொழிலுக்கு மாறுறதுன்னு சொல்லிட்டு, நிறைய நல்ல மாற்றங்கள் இந்த வேலையில இருக்கிறவங்களுக்கும், தொழில் பண்றவங்களுக்கும் இந்த வருஷம் இருக்கும். திருமணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, திருமண வயதில இருக்கிறவங்களுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்படின்னா, இந்த வருடம் அது கிளிக் ஆகுமா? மறுமணம் இப்படி எல்லாமே. ஓகே. இப்ப இந்த மறுமணம் பண்றவங்களுக்கு, இப்போ 9ல தான் குரு இருக்கார். ஸோ, அதனால மறுமணத்துக்கு இந்த முதல் 6 மாதங்களே இவங்களுக்கு நல்ல மாதங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் பின் 6 மாதங்களும் 9க்கு 2ஆம் வீடான 10ஆம் பாவத்துல தான் குரு வர்றார். ஸோ, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு திருமணத்துக்கு நல்லா இருக்கு. பட் இந்த துலா லக்னத்துக்கு இப்ப 7ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா மேஷம். ஆமா. ஸோ, இந்த மேஷத்துக்கு இப்ப 3ல வந்து குரு இருக்கார். ஸோ, அதுக்கப்புறம் 4லுக்கு குரு வருவார் இல்லைங்களா? பின் 6 மாதங்கள்ல இவங்க திருமணத்திற்கான முயற்சிகள், இந்த முதல் திருமணத்துக்காக தேடிட்டு ஆமா. வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆமா. அமையக்கூடிய காலம் இது. ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, படிக்கிற குழந்தைகள் மற்றும் வெளிநாடு போணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க, துலா லக்னக்காரர்கள், ராசி அல்ல லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப இந்த படிப்புல இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்துல 6ல சனி இருக்கு. இப்ப 6ல சனி இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் அப்படிங்க. ஏன்னா இந்த சனி என்ன பண்ணுவாருன்னா, ஆரோக்கிய தொந்தரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த குழந்தைங்களுடைய படிப்பு வந்து மந்தமாகறதுக்கு முதல் காரணம் ஆரோக்கிய பிரச்சனைகள் தான். ஸோ அப்ப இவங்க வந்து ரொம்ப முக்கியமா ஆரோக்கியத்துல கவனம் எடுக்கணும். அதுல எதுல முக்கிய கவனம் அப்படின்னா வயிறு. ஸோ வந்து இவங்களுக்கு ஜீரண மண்டலம் நல்லா இருக்கும். அப்ப சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சரியான உணவுகள எடுத்துக்கணும். இந்த உடம்புக்கு கெடுதல குடுக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் இந்த துலா லக்னம் கண்டிப்பா இப்ப தவிர்க்கணும். அதே மாரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய சாதம் கண்டிப்பா இருக்கணும். அத தவிர்த்து எந்த பழசும் சாப்பிடக்கூடாது. அதேபோல வெளியில வந்து நான்வெஜ்ஜ வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க. அடுத்தது இருக்கிறது மறதி. படிக்கிற குழந்தைங்களுக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா, இவங்களுக்கு 6ல இருக்கிற சனி 8ஆம் பாவத்தையும், 12ஆம் பாவத்தையும், 3ஆம் பாவத்தையும் இப்ப தொடர்பு கொள்றார். அப்ப இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா, எழுத்து. இவங்க நல்லா படிப்பாங்க. எல்லாமே மெமரியில இருக்கும். ஆனா என்னன்னா, வேகமா எழுத முடியாது. ஸோ எழுத்து என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாகும். அப்ப அந்த 2 மணி நேரம் எக்ஸாம்ல
இவங்க வந்து முடிக்க வேண்டியத வந்து ஃபுல்லா முடிக்க முடியாம, சில கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் ம். பண்ண முடியாம தடுமாறுறது. அதேபோல இந்த இன்டர்வியூல, ரிட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோட்ட விட்டுருவாங்க. ஸோ, அதனால என்ன பண்ணணும்னா, முன்னாடியே வந்து எழுதி எழுதி பார்த்து இவங்க பிராக்டிஸ் ப்ரிப்பரேஷன். எடுத்துக்கணும். ஆ, நிலம், வீடு வாங்கணும். ஒரு ம். சொத்தாவது இந்த வருஷம் வாங்கிடலாமான்ற துலா லக்னக்காரர்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ துலா லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொத்துக்களை சொல்லக்கூடிய 4ஆம் வீடு அப்படிங்கிறதே மகரம். அது வந்து சனியுடைய வீடு. ஸோ, இந்த சனி இப்ப இவங்களுக்கு 6ல இருக்கு. அப்ப இவங்களுக்கு சொத்துக்கள் அமைந்தாலும், இவங்க கொஞ்சம் கடன் வாங்கி, அதுக்கப்புறம் தான் சொத்துக்கள் அமையறது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. ஓகே. அப்போ பின்னாடி 6 மாதங்கள்ல குரு உச்சம் பெற்று வரும்போது, இவங்களுக்கு அந்த 4ஆம் பாவத்தையும், 6ஆம் பாவத்தையும், அதில இருக்கிற சனியையும் சேர்த்து பார்த்துர்றாரு. ஸோ இவங்களுக்கு பின்னாறு மாதங்கள்ல இவங்களுக்கு சொத்து வாகனம் வந்து வாங்குற அமைப்பு இருக்கு. ஆனா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன ஒண்ணு தான் அகலக்கால் வைக்கக்கூடாது. அதாவது இந்த ஃபுல் லோன் போட்டு வாங்குறது, தன்னால வந்து மந்த்லி சேலரிய வந்து கால்குலேட் பண்ணி தான் இருக்கணுமே தவிர, ஆமா. இந்த ஒரு தடவ தான வாங்குறோம், ஒரு தடவ தான வாங்குறோம் அப்படின்னு நெனச்சுட்டு போய் கைய வச்சுட்டாங்கன்னா, கடன்ல ரொம்ப மாட்டிக்குவாங்க. ஏன்னா, கடனுக்கான இடத்துல சனி இருந்தால் கடனை நிவர்த்தி பண்றது தாமதமாகும். இவங்க கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் அப்படின்னா என்ன? இவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 3ஆம் பாவத்துல அதாவது மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்துல இப்போ சூரியன், சனி, ராகு, குரு காம்பினேஷன் போயிட்டு இருக்கு. அப்போ முயற்சிகள் என்னவாகும் அப்படின்னா, 2க்கும் மேற்பட்ட முறைகள் முயற்சிகள் செய்து ஒரு காரியத்தில் வெற்றி அடைகின்ற நிலை அப்படின்னு இருக்கும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் தாமதமானாலும், தடையானாலும், அதற்காக வருத்தப்படாம விடாமுயற்சியோட இருக்கணும் மார்கழியில. பங்குனி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதத்துல அதிகமான வேலை இருக்கும். இந்த பங்குனி மாதம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வர வேண்டியது, ஒரு லாபம் வர வேண்டியது, ஒரு வெற்றிக்கான சூழல் இருக்கிறது அப்படின்னா, அது வந்து போஸ்ட்போன் ஆகுறது, ரொம்ப தாமதம் அடையறது, இல்லைன்னா வெற்றி கிடைச்சது. ஆனா நான் எதிர்பார்த்தது கிடைக்கல. எனக்கு வேலை கிடைச்சது. ஆனா நான் கேட்ட வேலை கிடைக்கல. அப்படிங்கிற மாதிரி இந்த பங்குனி மாசத்துல இருக்கும். ஸோ பங்குனி மாத முயற்சிகளில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பங்குனி மாசத்துல அரசாங்க சார்ந்த விஷயங்கள்ல இவங்க கவனமா இருக்கணும். இவங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட எண்கள், அப்புறம் நிறங்கள் அப்படின்னா அடுத்த வருடம் பூரா என்ன அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்? இவங்களுக்கு வந்து எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 5, 6 எண்கள் நல்லாருக்கும். அதேபோல நிறங்கள் அப்படின்னு எடுத்துட்டா, இவங்களுக்கு பிரைட் ஒயிட், கிரீன் கலர், அதேபோல கருப்பு நிறம், கருநீல நிறங்கள். இது எல்லாமே இவங்களுக்கு இந்த டைம்ல நல்லாருக்கும். ரொம்ப ஷைனிங்கா இருக்கிறது இன்னுமே நல்லாருக்கும். ஓகே. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்துல தவிர்க்கிறது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இந்த மஞ்சள், கருப்பு கலந்த நிறங்கள இந்த சமயத்துல தவிர்த்துக்கலாம். ம். அதேபோல அதிகமா உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா, இப்ப நெறைய வேலைலாம் செய்றாங்க. டயர்ட் இருக்கும் ஆமா. இல்லைங்களா? ஸோ, அதனால அடர் சிவப்பு நிறங்களையும், அடர் பச்சை நிறங்களையும் தவிர்த்துக்கலாம். ஓகே. இவங்களுக்கான ஒரு தெய்வ வழிபாடு மற்றும் வாழ்வியல் முறையில வந்து இந்த அடுத்த வருஷம் பூரா இத ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு நல்லா பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னா என்ன? இப்ப இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் வழிபாடு, பிரித்யங்கரா வழிபாடு. இப்ப பிரித்யங்கரா வழிபாடுங்கிறது ரொம்ப பிரச்சனைகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ம். அதுக்காக அது வழிபாடு பண்ணலாம். இந்த கோர்ட் கேஸ் ஆ பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது. பிரச்சனைகள் இருக்கும்போது. மீதி வந்து பார்த்தீங்கன்னா, நரசிம்மருடைய வழிபாடு பண்றது. அதேபோல பதஞ்சலி முனிவர், ம். ஜீவ சமாதிகள். இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சயன பெருமாள். சயன பெருமாள் தரிசனம் நல்லாருக்கும். ஸோ ம். இது எல்லாமே பண்ணலாம். இல்ல எனக்கு அது வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கு. இல்ல நான் வெளிநாட்ல இருக்கேன். அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வாழ்வியல் முறையாக இருக்கக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லயும் ராகு காலத்துல 18 நெல் எடுத்து வச்சு அந்த நெல்ல வந்து உரிக்கணும். 18 நெல் எடுத்து அது என்ன குறிப்பா 18 நெல்லு? என்ன காரணம்னா, இவங்களுக்கு 5ல இருக்கிறது ராகு. ஓகே. ராகுவோடைய பொறுமையும் பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கிறது, ரொம்ப சீக்கிரமாக சலனப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள். இந்த நெல்லு யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுடையது. அந்த நெல்ல மூடி இருக்கக்கூடிய அந்த தோல் வந்து ராகுவுடையது. ஸோ, இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது இவங்களுக்கான லக்னம். ராகு காலம் அப்படிங்கிறது கரெக்ட்டா அந்த ராகு ஆக்டிவேட் ஆகும். ஆமா. ஸோ, இங்க வந்து கவனம் எதுல இருக்கணும், நீங்க நெல்ல வந்து சாதாரணமா உரிச்சு எடுக்க முடியாது. உரிக்கிறது. இல்லைன்னா உள்ள உடைஞ்சிரும். ஸோ, நீங்க வந்து அது கவனமா ரொம்ப எடுக்கணும். பொறுமையா. ஸோ, இந்த விஷயங்கள் வந்து இப்ப பண்றது தியானத்துக்கு நிகராக இந்த இடத்துல வேலை செய்யும். 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு 2வது இதுக்கு ரிலேட்டடான ஹெல்ப் தான். இந்த வீட்ல இருக்க இந்த காய்கறிகள் எல்லாம் சமைக்கும்போது அதுக்கு தோல் எடுத்து குடுக்குறது. ஆமா. வேலைக்கு வேலையுமாச்சு, சமத்து குட்டின்னு பேர் வாங்குன மாரி ஆச்சு. ஸோ, இது வந்து 2வது பரிகாரம். 3வதா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில இந்த தொழில் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? அவங்க வந்து இந்த நடைபாதையில வந்து வியாபாரம் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து தராசு வாங்கி தானம் குடுக்குறது. இது கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். அதேபோல இந்த நடைபாதையில வியாபாரம் பண்றாங்க இல்லைங்களா? அவங்க கிட்ட பேரம் பேசாம,
ஏன்னா வயசான பாட்டிங்கள்லாம் தான் இருப்பாங்க. ஆமா. அந்த வயசானவர்கள் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து சனி உள்ள வந்துருவார். அதே போல இவங்களுக்கு இப்ப 10ல தான் வந்து குரு வரப்போறாரு இல்லைங்களா? இந்த 10ஆம் பாவம் அப்படிங்கிறது ஆதரவற்றவர்கள். ஓகே. அப்ப அந்த நடைபாதையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்கனால முடிந்த உதவிய ஒரு செய்யறது. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யறது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விக்கிறவங்க கிட்ட பேரம் பேசாம அந்த பொருட்கள் வந்து வாங்கிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது இவங்களுக்கு பரிகாரமா இருக்கும். அருமை. எல்லா துலா லக்னக்காரர்களுக்கும் அடுத்த வருடம் பாசிட்டிவா நல்லா இருக்கணும். கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? ஏன்னா லக்னத்திலேயே ராகு உட்கார்ந்திருக்காரு. ஓப்பனிங்கே எப்படி இருக்க போகுது அவங்க? பொதுவா கும்ப லக்னம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டத்துல ஒரு கும்பம் இருந்தா, போற காரியமெல்லாம் ஜெயிச்சிடும்பாங்க. ஏன்னா, இவங்கள எங்க கூட்டிட்டு போனாலும், கூட்டிட்டு போறவங்களுக்கு காரியம் சக்சஸ் ஆயிடும். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அவங்களே அந்த வேலை வேண்டான்னு நிறுத்தினா கூட, நான் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இவங்க வாலண்டியரா அந்த வேலைய முடிக்காம விட மாட்டாங்க. அந்த எடுத்துட்டு தான் முடிக்கணுங்கிற பிடிவாதம் வந்து இவங்க கிட்ட எப்பவுமே அதிகமா இருக்கும். இது நல்ல விஷயம் தான். ஆனா, கும்பம் தன் விஷயத்துக்கு போம்போது கூட்டத்த கூட்டிட்டு போக்கூடாது. ம். இவங்க தனியா போனா தான் காரியம் சக்சஸ் ஆகும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? படைகளோட தான் போவாங்க. இவங்களுக்கு பிரச்சனையே, இவங்க கூட இருக்கிறவங்க தான் இவங்களுக்கு எப்பவுமே ப்ராப்ளம். 3வது மனிதர்கள்னால கும்பம் வாழ்க்கையில எப்பவுமே பிரச்சனை சந்திக்கிறது இல்லைங்க. கூட இருக்கிறவங்கனாலேயே தான் வரும். ஓகே. ஆனா இத சொன்னா இவங்க கேட்பாங்களா அப்படின்னா, இவங்க கேட்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்பீட் அதிகம். கும்பத்த பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஜஸ்ட் லைக் தட். 1 டேக் இட் ஈஸி. இது 2 மட்டும் ஒரு மந்திரம் மாரி வச்சிருப்பாங்க. சில நேரங்கள்ல ஓவர் டோஸ் ஆயிடுது. ஓகே. ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கும்பத்தை வந்து இயல்பா குணமே அதுதான். உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்படி இருக்கிற கும்பத்துக்கு, இப்ப லக்னத்திலேயே ராகு. ராகு. போதாக்குறைக்கு கும்பத்தை இயக்குறது யாரு அப்படின்னா, உள்நின்று இயக்குறது ராகுவினுடைய சதய நட்சத்திரம். ஏற்கனவே அது காத்து வீடு. ஆமா. போதாக்குறைக்கு ராகு, மேலேயும் ஒரு ராகு அப்படின்னா, அப்ப இப்ப இவங்க எப்படி இருப்பாங்க? கையில பிடிக்கவே முடியாது. இதுல இப்ப 2ல வந்து சனி, 5ல வந்து குரு, ஓகேங்களா? 7ல வந்து கேது. கேது. அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப 6க்கு வந்து குரு வந்துருவார். ஓகே. இந்த சூழல்ல இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும்போது ஒரே ஒரு விஷயத்துல தான் கவனமா இருக்கணும். நான் என் ரகசியத்தை காப்பாத்துவேன். யாரிடமும் எதையும் சொல்ல மாட்டேன். நான் எந்த காரியமா இருந்தாலும் சக்சஸ் ஆகுற வரைக்கும் அமைதியா சொல்லாம இருப்பேன். தான் செய்வேன் அப்படின்னு. ஏன்னா நீங்க கும்பத்துல இப்ப இந்த வீடியோவ பார்க்குற ஒவ்வொரு கும்ப ராசி, கும்ப லக்னம் எல்லாருக்குமே தெரியிற ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க சொல்லாமல் செய்கின்ற எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகும். சொல்லிட்டு செய்ற எல்லா காரியங்களுமே தடையையும், சரி. தாமதத்தையும் கொடுக்கும். ம். 3வது வாழ்க்கையில இவங்க ஒரு பெரிய இழப்ப சந்திச்சு, விழுந்து எழுந்து தான் எப்பவுமே ஜெயிப்பாங்க. இது இல்லாம அவங்களுக்கு ஜெயிப்பு கிடையாது. ஆனா, இத இவங்க எப்படியெல்லாம் நடந்திருக்கும், யாருனால பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னா, கூட இருக்கிறவங்கனால மட்டும் தான் வந்திருக்கும். இவங்கள தெரியாத ஆட்கள்னால கிடையாது. அப்ப இப்படி இருக்கும்போது யோசிச்சுக்கணும், இப்ப நமக்கு லக்னத்திலேயே ராகு இருக்கு. அதே போல நமக்கு லக்னாதிபதியே 12ஆம் அதிபதியாக இருக்கிற சனி, நமக்கு 2ஆம் வீட்லயே உட்கார்ந்திருக்காரு. குடும்பஸ்தானத்துல. சரிங்களா? இப்ப குரு 5ல இருந்து நம்மள பார்க்குறாரு. நம்ம இப்பவாவது இந்த விஷயங்கள புரிஞ்சுக்கணும். இத தவிர்த்துக்கணும். இத மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா, 100% இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அருமை. தொழில், வியாபாரம், ப்ரமோஷன், இடமாற்றம் இப்படி நெறைய கேள்விகள் இருக்கு. இப்போ இவங்களுடைய வேலை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, 2ல வந்து சனி இருக்காரு. ஸோ இவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இவங்க எஃபோர்ட் போடுறாங்களோ ஏன்னா லக்னாதிபதி அவர்தான். ஸோ எந்த அளவுக்கு இவங்க எஃபோர்ட் போடுறாங்களோ, அந்த அளவுக்கு வருமானத்தில உயர்வ குடுக்கும். எப்ப குடுக்கும் அப்படின்னு எடுத்துட்டா, இப்ப வந்து 2 கூடிய குரு 5ல தான். அப்ப 5ங்கிறது ஆழ்மனம். இந்த 2ல இருக்கிறதோ தன்னுடைய லக்னாதிபதி. அப்போ இவங்க முழு ஈடுபாட்டோடு செய்கின்ற வேலைகள், இவங்க உத்தியோக உயர்வையும், உத்தியோகத்தில நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னாறு மாதங்கள்லயே குடுத்துரும். 2வது வந்து பின்னாடி 6 மாசத்த எல்லாரும் சொல்லுவாங்கன்னா, லக்னத்துக்கு 6ல குரு மறையறதான. ம். ம். லக்னத்துக்கு 6ல குரு உச்சமாகுறார். உத்தியோகத்துல வளர்ச்சி, வருமானத்துல உயர்வு, பேரு, புகழ் இது எல்லாமே அந்த பின்னாறு மாதங்கள்ல கிடைக்கும். ஸோ மனம் லயித்து வேலைய செஞ்சா மட்டும் போதும். திருமண வாய்ப்பு, 2ஆம் திருமணம், காதல் கைகூடுமா? இப்படியான கேள்விகளுக்கான விடை. இவங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இப்பவே இருக்குங்க. ம். ஏன்னா இப்ப 5ல தான் இருக்காரு. ம். ஸோ அது பார்க்குற இடங்கள் எல்லாமே நல்ல இடங்களா இருக்கிறனால, திருமணம் மற்றும் மறுமணத்திற்கான முயற்சிகள் வருஷ ஆரம்பத்திலேயே இவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். சக்சஸ். ம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப பின்னாறு மாதங்கள்ல குரு மறையறாரு. ஆமா. குரு மறைஞ்சா அப்ப குடுக்காதுன்னு. குரு மறையல உச்சம் தான் ஆகுறாரு. அதாவது மறைவு ஸ்தானம் தான். ஆனா அது தன்னுடைய அவருடைய குடும்பஸ்தானத்த வீடு. பாக்குது அப்படின்னா, இதுவும் நல்ல டைம் தான். ஸோ வருஷம் ஃபுல்லாவே கும்பத்துக்கு இது திருமண யோகத்த குடுக்கக்கூடிய காலமா தான் இருக்கு. படிக்கிற குழந்தைகள், வெளிநாடு முயற்சி பண்றவங்க, போர்டு எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவங்க,
இந்த மாதிரி. இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ இந்த காலம் வந்து 2ல் சனி இருக்காரு. ஸோ இது என்ன பண்ணுன்னா, படிப்பில் ஒரு மந்த நிலை. ஒரு எஃபோர்ட் போட்டு படிக்க முடியல. அந்த மறதி இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த தூக்கம் வந்து இவங்களுக்கு கரெக்ட்டா இருந்தா, இவங்களுடைய படிப்பு அபரிதமா இருக்கும். ஏன்னா 5ல குரு இருக்கார். அது லக்னத்தையே பார்க்குது. ஸோ தூக்கம் மட்டும் கெட்டா தான் இவங்களுக்கு எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ போதுமான அளவு தூக்கம். இந்த குழந்தைங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நைட்டு படிக்கிறேன், நைட்டு எழுதுறேன், நைட்டு மொபைல பார்க்குறது, டிவிய பார்க்குறதுன்னு சொல்லிட்டு லேட் நைட்டு தான் தூங்குறாங்க. காலையில ஒண்ணு லேட்டா எந்திரிக்கிறாங்க. இல்ல அப்படின்னா, இந்த லேட் நைட் தூங்கிட்டு காலையில நேரத்திலேயே எந்திரிச்சு ஸ்கூலுக்கு ஓடுறாங்க. 7 மணிங்கும்போது ஸ்கூல்ல இருக்குது. இது சுத்தமா அவங்களுக்கு நல்லதில்ல. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீடு, நிலம், சொத்து வாங்கணும், ஏதாவது டாக்குமெண்டேஷன் பண்ணணும், இல்ல ஏற்கனவே பிரச்சனையில இருக்கிறத சரி பண்ணணும் ம். அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்த வருடம் எப்படி இருக்கும்? இப்ப இந்த பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே டைம் நல்லா இருக்கு. ம். என்ன 1. 2வது வந்து இந்த புதிதாக வீடு வாங்குறவங்களுக்கு, அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாறு மாதங்கள் நல்லா இருக்கு. குரு மறையுதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அது குடும்பஸ்தானத்த பார்க்குதுங்க. ஸோ பின்னாறு மாதங்கள் இவங்களுக்கு வீடு வாங்குறதுக்கும், வாகனம் வாங்குறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா எது செய்தாலும் ஒண்ணே ஒண்ணு தான், தனியா போணும். கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் அப்படின்னா என்ன? இவங்களுக்கு கவனமா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து இவங்க பங்குனி மாசம். இப்போ வரும்போது பங்குனி மாசம் வந்து இவங்க கவனமா இருக்கணும். அதுல எதுல கவனம் அப்படின்னா, வாக்கு குடுக்கக்கூடாது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தில எனக்கு தெரியும். நான் பண்ணுவேன். நான் செஞ்சுருவேன். எனக்கு எல்லாம் தெரியும். இவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணாதீங்க. அது நாளைக்கு பிரச்சனை ஆயிடும்னு இப்ப எங்க ஃபேமிலில சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல, இல்ல. அவன் தான் நல்லவன். அப்படின்னு சொல்லிட்டு, இந்த என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய பழக்கம் 2ங்கிறது பழக்கம் இருக்கு இல்லைங்களா? பழக்கத்தில இருக்கிறவங்களுக்கு போய் செய்யறது. இதனால சிரமமாகும். ஆனா பங்குனி மாசம் இது எதுவுமே செய்யக்கூடாது. செஞ்சாங்க அப்படின்னா, பங்குனியில என்ன பாருங்க ஆல்ரெடி சனி அங்க இருக்காரு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 7க்குடைய சூரியன் போய் அங்க உட்கார்றாரா, நண்பர்களுக்கு ஃபுல்லா ஆதாயமாயிரும். இவங்களுக்கு விரயமாயிடும். அடுத்து இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், விபத்துக்கள். ஸோ இது வரக்கூடிய காலம் அப்படிங்கிறனால நிதானமா இருக்கணும். அதே மாரி ஒண்ணு தான், இதுவும் வெளியாட்கள்னால வராது. ஏன்னா 7க்குடைய சூரியன் 8ல இருக்கும்போது தான் இது எல்லாமே நடக்கும். 7 இவங்களுக்கு நண்பர்கள் தான் இல்லைங்களா? கூட இருக்கிறவங்கனால தான் பிரச்சனைகள். 2வது அரசாங்கம், அரசியல் எல்லாமே சூரியன் தான். கரெக்ட்டா எங்க போகுது? லக்னத்துக்கு 8ஆம் வீடு, சனியும் பார்க்குறாரு. அப்படிங்கிறப்போ இப்பதான் சிக்கலாகும். இப்ப 7ல கேது அப்படிங்கும்போது சிம்மத்துல பார்ட்னர்ஷிப்ப கட் பண்ணி விடும். இல்ல கப்பிள்ஸ்குள்ள வந்து ஒரு பிரிவினை உண்டாக்கும். இது மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இதற்கான ஒரு இது. பொதுவா கும்பமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மன வாழ்க்கையில திருப்தி குறைவு அப்படிங்கிற ம், ஒரு ம். சொல்லக்கூடியது. பொதுவா காமனா ஒண்ணு இருக்கும். அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் வந்து சனியுடைய தன்மை. ஆப்போசிட் லைஃப் பார்ட்னர் சூரியனுடைய தன்மை. ஆமா. இது வந்து காட்டுக்கு ராஜா, அவங்க ம். நாட்டுக்கு ராஜா. ஒரு வீட்ல 2 டேலண்டான ஆள் இருக்கிற மாதிரி தான். ஸோ இப்ப யாராவது ஒருத்தர் வந்து விட்டு குடுத்தா மட்டும் தான் இங்க வந்து வண்டி நல்லா ரன் ஆகும். போதாக்குறைக்கு இப்ப வந்து கேது வேற இருக்காங்க இல்லைங்களா? ஸோ லைஃப் பார்ட்னர் மேல வந்து இப்ப திருப்தியின்மை. ம், ம். அதே மாதிரி இப்ப கல்யாணத்துக்காக இருக்கிறவங்களுக்கு திருமணத்து மேல ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு, விரக்தி ஆமா. இதையே கொடுத்துரும். கல்யாணம் ஆகி வாழ்றவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மேல வந்து ஒரு திருப்தி இல்ல. எனக்கு நீ மரியாதை குடுக்கல. அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பண்றது. உங்க ஃபேமிலில மரியாதை குடுக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன். இது கரெக்ட்டா புரட்டாசி மாதமும் வரும்போது எப்படி இருக்கும்? இன்னும் அதிகமாயிடும். இன்னுமே அதிகமாயிடும். ஸோ ஏற்கனவே இவங்க ஒரு காத்து மாதிரி இருக்காங்களா, ஓப்பன் டாக்கா சொல்லிருவாங்க. அது இன்னுமே இஷ்யூ கிரியேட் ஆயிடும். ஸோ புரட்டாசி மாதம் பொறுத்தவரைக்கும், மாசம் ஃபுல்லா மௌன விரதம் இருந்துட்டாங்கன்னா நல்லாருக்கும். அருமை. இவங்களுக்கான ஒரு நம்பர்ஸ் அண்ட் கலர்ஸ் நிறங்கள்னா அடுத்த வருஷம் பூரா நிறைய இதே யூஸ் பண்ணிக்கலாம்னா என்ன பண்ணணும்? இவங்களுக்கு வந்து நம்பர்ஸ் பொறுத்தவரைக்கும், இவங்களுக்கு 5ஆம் நம்பர் நல்லாருக்கும். ஸோ 5 வந்து அந்த ஒரே நம்பர் தான். நிறங்கள் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கிரீன் கலர் எல்லாமே நல்லாருக்கும். அதே மாரி சந்தன கலர். குருவினுடைய நிறங்கள், அந்த பொன்னிறங்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்து ஃபேவரபுளா இருக்கும். கோவில் வழிபாடு மற்றும் வாழ்வியல் பரிகாரம். ஏன்னா நெறைய பேருக்கு வாழ்வியல் தான் வேணும். நாங்க என்ன பண்ணா எங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படி. கும்பத்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு கோவில் அப்டின்னாலே, இப்ப தெரியும் கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆமா. கோவில்ங்கிறது கும்பத்துக்கான கோவில் தான் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோவில்கள். 2வது எங்க கும்பாபிஷேகம் நடந்தாலும் போயிற வேண்டியது. ஸோ அது வந்து இவங்களுக்கு ரொம்பவே நல்லாருக்கும் 2. ஓகே. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, சாதுக்களினுடைய தரிசனம். ம். குகை கோயில்கள்ல வழிபாடு பண்றது. ம், ம். இந்த நாளும் இவங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும். ரைட். வாழ்வியலாக இருக்கிற பரிகாரங்கள் அப்டின்னா, கும்பத்த பொறுத்தவரைக்கும் இந்த நீர்ப்பந்தல் வைப்பாங்க இல்லைங்களா? ஆமா. ஸோ அந்த மாரி நீர்ப்பந்தல்கள் வைக்கிறது. இந்த மாதிரி உதவிகள் செய்றது நல்லாருக்கும். அதேபோல பிரதோஷம். பிரதோஷத்துக்கு வந்து கோவிலுக்கும் போகலாம்.
அதே சமயம் பிரதோஷ நாட்களில் இவங்க மற்றவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறது, இந்த விஷயங்களையும் இவங்க பண்ணலாம். மூணாவது வந்து இந்த கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு போலீஸில் வந்து ஒரு என்கொயரி அந்த மாதிரி வந்து வர சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மூங்கில் குச்சி இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு மூங்கில் குச்சியை வந்து தன் கூட எடுத்துகிட்டு போகிறது, இது என்ன மூங்கில் குச்சி? அது வந்து ஒரு வாழ்வியல் பரிகாரம். ஏன்னா அது காற்று வீடுங்கிறதுனால மூங்கில் இல்லை, குச்சின்ற ஆக்சுவலாக மாதிரி. வந்து இது பொதுவாகவே எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒன்று. இப்போ வந்து ஒரு போலீஸ் கேஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து என்னென்னா இந்த மூங்கில் குச்சி வந்து எடுத்துகிட்டு போகிறது. இதை லாஜிக்காக சொன்னால் சாதாரணமாக இது ஒரு பரிகாரமாக கேட்கும்போது சிரிப்பாக தான் இருக்கும். ஜோதிட காரகத்துவத்தோடு இருக்கும்போது இது ஒரு பரிகாரமாக வேலை செய்யும் அப்படி. நிச்சயமா. ஸோ அதனால் இது எடுத்துகிட்டு போகலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த நவராத்திரி வரும் இல்லைங்களா? ஆமா. நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பான பரிகாரமாக இவங்களுக்கு அமைஞ்சிரும். ம். அதே போல் இது எல்லாத்த விட சிம்பிளாக இன்னுமே எளிமையாக இருக்குது அப்படின்னா, ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு. ஆனால் உண்மையிலே கண்ணு மாதிரி தான் ஏகாதசி விரதம். ஓகே. ஒரே ஒரு ஏகாதசி விரதம் இவங்களுடைய உடலையும் இவங்களுடைய ஆத்மாவையும் இவங்களுடைய மனதையும் பரிசுத்தமாக மாற்றக்கூடிய திறன். ஸோ மாதா மாதம் வரக்கூடிய அந்த ஏகாதசி திதியில் இவங்க விரதம் இருக்கிறதுங்கிறது இவங்களுக்கு நல்ல ஒரு பலன். ரொம்ப நல்லா வேலை செய்யும். கும்ப லக்னக்காரர்கள் எல்லோருக்குமே வந்து நிச்சயமாக நீங்கள் சொன்னது ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கும் நம்புகிறோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.